சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காவேரிபுரம் ஊராட்சி நாயம்பாடி காட்டு வளவில் 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. முறையான குடிநீர் வசதி இல்லாமல் கர்ப்பிணி பெண்களும் முதியோர்களும் 1/2 கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் கொண்டு வர வேண்டியுள்ளதாகவும், மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு வீட்டுக்கு குடிநீர் என்ற திட்டத்தின் மூலம் புது பைப் போடாமல் பழைய பைப்பிலேயே இணைத்துள்ளதாகவும், அதிலும் தண்ணீர் வருவதில்லை என்றும், இது சம்பந்தமாக கொளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார். 15 வருஷமா எங்களுக்கு தண்ணி வரதில்ல. நாங்களாம் தண்ணி நூட்டி அங்கங்கே போய் தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றதா உயிரோட. அவங்கவுங்க பணம் தாங்கி வச்சுட்டு மேலேயே அது குந்திக்கிறீங்க. அங்கங்கே வர பங்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படிங்க பிழைக்கிற வழி? தண்ணினாச்சும் வேணுமுங்க. இப்படியே பண்ண நாங்கள் எப்படி போகிறது? நான் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் நான்லாம் ஐசாகணும் தண்ணி போட்டுட்டு போய் தண்ணி மட்டும் வர முடியுமா? ஓட்டு மட்டும் அப்படி வந்து கேட்டு வாங்கிட்டு போறீங்களா? சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணனா எப்படிங்க? நாங்களாம் உயிரோடி தான் சாப்பிடுங்க தண்ணி இல்லாத. இந்த பக்கம் அரை ஊருக்கு தண்ணி வரதில்ல. 1/2 கிலோமீட்டர் போய் நான் தண்ணி வினிக்கிட்டு தண்ணி எடுத்தாது 2 கண்ணுக்குட்டி வச்சுக்கிறேன், குட்டி ஓட இருக்குது. அதெல்லாம் ஊற்ற முடியுமா? நாங்கள் தண்ணி குடிக்க முடியுமா? எங்கள் ஓட்டுனா வந்து எப்படிங்க வாங்குறீங்க விடிய? சொல்லி பார்க்கலாம். 15 வருஷமாக தண்ணி இல்லை. இப்போ டேங்க் கட்டி போடுறாங்க, அதுவும் இல்லை. எதுவுமே இல்லை, தண்ணி இல்லை, சுத்தமாக இல்லை. இது மேட்டூர் வட்டம் கொளத்தூர் ஒன்றியம் காவேரிபுரத்து பஞ்சாயத்துலேருந்து நாயம்பாடி காட்டு வளவுலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு இந்த சுமார் 2 வருஷமாக தண்ணி எதுவுமே வரதில்லைங்க. நாங்கள் ஒரேடியாக 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ பைப் போடுறன்னு கூட இப்போ ஒரு திட்டத்தில் பைப் போட்டாங்க. பைப் போட்டு பாதியிலேயே பைப்பெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணி கேட்டால் தண்ணி தான் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு இதையே சாக்கு ஓட்டிகிட்ருக்குறாங்க. இப்போ நாங்களும் வீடியோ கொளத்தூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். அவங்களும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு தண்ணி கேட்டால் தான் இன்னும் இந்த ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கண்டுக்கிறது இல்லைங்க. இப்போ டேங்க் வருதுனாங்க, டேங்க் வந்த பின்னாடி உங்களுக்கு பைப் போட்டு தரோன்னாங்க. அதுவுமே எதையுமே கண்டுக்கலைங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து சொல்கிறாங்களா, சொன்னோன்னு ரிட்டன் நம்ம போய் கேட்டோமா திருப்பியும் மனு எழுதித்தாங்க அப்படின்றாங்க. நாங்களும் மனுவெல்லாம் எழுதி கொடுத்து நிறைய நாள் ஆகி போச்சுங்க. பொழுதுக்கும் மனு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். தண்ணி போய் தூக்கிட்டு வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் குழந்தைங்களாம் வச்சிட்ருக்கோம். ஸ்கூலுக்கெலாம் அனுப்பணும். தண்ணி போய் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு வர முடியல. அவரும் வெளியில் வேலைக்கு போயிடுறாரு. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 டைம் பைப்பு போட்டாங்க. எங்களுக்கு தண்ணி வரல. ஆனால் பில் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சார். வீட்டுக்கு தண்ணி இருக்குது, பைப் இருக்குது, தண்ணி மட்டும் வர மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாகவே எங்களுக்கு தண்ணிங்கிறதே இல்லை. குழந்தை குட்டிங்களை வச்சுட்டு பெரிய மனுஷங்க இருக்கிறங்க. தண்ணிக்கு நாங்கள் 1/2 கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதா இருக்குது. அப்படியே அங்கே தண்ணி வந்தாலும் ஒவ்வொரு குடம் நம்புறதுக்கு 10 to 20 நிமிஷம் ஆகுதுங்க சார். தண்ணியே எங்களால் மொல்ல முடியறதில்ல. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. எங்களுக்கு தண்ணி வசதி ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுங்க. ஓட்டு கேட்டு வீட்டுக்கு மட்டும் வராங்க, தண்ணி வசதி செஞ்சு தரோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பைப்பு போட்டாங்க, ஆனால் தண்ணி வரமாட்டேங்குது. புது பைப்பு போட்டாங்க, அதுக்கும் தண்ணி வரமாட்டேங்குது. தண்ணிங்கிறதே எங்களுக்கு இல்லைங்க சார்.